சாமி கும்பிடுறதும் கும்பிடாதும் அவனோட தனிப்பட்ட விருப்பம். கரெக்டா சொன்னீங்க. புரியுதுங்களா? நான் கும்பிடக்கூடாதுன்னு நீ என்ன சொல்லக்கூடாது. நீ சாமியை திட்டுறதை என்னால ஏத்துக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் ஒரு சாதாரண மனுஷன். நம்ம விஜய் சித்து ஒன்று சூப்பராக பேசியிருந்தாரு. சாமி கும்பிட்றதும் கும்பிடாததும் அவங்க விருப்பம்னு சொன்னீங்க. ஓகே, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ இங்கே பிறக்கிற எல்லா குழந்தையுமே அவங்களோட இஷ்டத்தோடு தான் அவங்க கடவுள் நம்பிக்கையாளராக மாறுறாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு. இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்திசம், சீக்கிசம் இந்த மாதிரி சில மதங்களும் இருக்கு. இப்போ இவ்வளோ சாய்ஸ் வந்துமே எதனால ஒரு இந்து ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தை 99% ஒரு இந்து கடவுள் நம்பிக்கையாளராக மாறுது? ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தை எதனால 99% கிறிஸ்டின் கடவுள் நம்பிக்கையாளராக மாறுது? எதனால முஸ்லீம் ஃபேமிலியில் பிறக்கிற ஒரு குழந்தை 99% ஒரு முஸ்லீம் கடவுளை நம்புற நம்பிக்கையாளராக மாறுறாங்க? இதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்குமா? இந்த உலகத்துல இன்ஜினியர், பைலட், டாக்டர், சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே பிறந்த உடனே இதை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. முதல்ல இந்த உலகத்துல இருக்க ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி சில எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல இருக்க பெஸ்ட் ஒன்றை இவங்க சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. பட் இந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்த மதங்கள் என்ன தெரியுமா பண்ணுது? என்னதான் இந்த உலகத்துல பல மதங்கள் இருந்தாலும் அவன் என்னதான் நம்ம சொல்றதுக்கு மாற்று கருத்து சொன்னாலும், நீ என்னதான் கடவுளையே பார்க்கலனாலும், நீ என்னதான் வேண்டது எதுவுமே நடக்கலனாலும், சயின்ஸ் என்னதான் உனக்கு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் எப்படி நடக்குதுன்னு புரிய வச்சாலும் நீ அதெல்லாம் கேட்காத. கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு. நான் சொல்றத மட்டும் கேளு. இதுதான் உண்மையான உலகம்னு பிறக்கிற எல்லாரையும் கண்ணை கட்டி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விருப்பம் இல்ல, இது ஒரு திணிப்பு. கண்டிப்பா நீங்க இதுக்கு பதில் சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் நீங்க இது கரெக்டான ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா நான் என் சேனல்லே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன்.